அன்பானவர்களே, இன்று ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். அப்படி தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறவர் எப்படி இருக்க வேண்டும்? இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? உபதேச சத்தியத்திற்கு மாறாக உபதேசிக்கிற மக்களோடு தவிர மற்றபடி அனைவரோடும் நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருந்து தேவனுடைய அன்பை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்னேன், சத்திய உபதேசத்திற்கு மாறாக செயல்படும் யாரோடும் நாம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையான தேவனோடு ஐக்கியமாய் இருப்பவன் எப்படி இருப்பான், எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நாளை தினத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறேனா? காலையிலே மட்டுமல்ல, மத்தியானத்திலே மட்டுமல்ல, மாலையிலே மட்டுமல்ல, சாயங்காலத்திலே மட்டுமல்ல, இரவிலே நான் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறேனா என்பதை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள். தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.